ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்க விகே. 8வது ஊதிய குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. ஸோ இந்த 8th பே கமிஷன்ல பாத்தீங்கன்னா தலைவர் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி பகுதி நேர தலைவர் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி உறுப்பினரும் நியமிக்கப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த 8th பே கமிஷனுக்கு இம்பார்ட்டனா கிட்டத்தட்ட 3 பேரை மத்திய அரசு அதிகாரப்பூர்வமா நியமிச்சிருக்காங்க. ஸோ அது போக 8th பே கமிஷன் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை 8வது ஊதிய குழுவின் பணிக்கான விதிமுறைகளுக்கு இன்று ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளம் மற்றும் சலுகைகளில் திருத்தங்கள் பரிந்துரைக்கப்படும். அது மட்டும் இல்லாம 8வது ஊதிய குழுவுக்கு ஒரு தலைவர், 2 உறுப்பினர்களை நியமிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. ஊதிய குழுவின் தலைவராக உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அதேபோல பகுதி நேர உறுப்பினராக IIM பெங்களூரு பேராசிரியர் புலக்கோஸ் நியமிக்கப்பட்டுள்ளதோடு உறுப்பினர் செயலாளராக IAS அதிகாரி பங்கஜ் ஜெயின் நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதாவது தலைவரா ஒருத்தரும் பகுதி நேர உறுப்பினரா IIM பெங்களூரு பேராசிரியர் புலக்கோஸ் அவரும், உறுப்பினர் செயலாளரா IAS அதிகாரி பங்கஜ் ஜெயின் அவரும் நியமிக்கப்பட்டிருக்காங்க இந்த 8th பே கமிஷன்ல இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு. அதே மாதிரி இந்த 8வது ஊதிய குழு இந்த ஆண்டின் ஜனவரி மாதம் அமைக்கப்பட்டது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இது ஒரு தற்காலிக அமைப்பாக செயல்படும். இதில் ஒரு தலைவர், ஒரு பகுதி நேர உறுப்பினர் மற்றும் ஒரு உறுப்பினர் செயலாளர் இருப்பார்கள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த குழுவின் பரிந்துரைகள் அது அமைக்கப்பட்ட நாளிலிருந்து 18 மாதங்களுக்குள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். சில பரிந்துரைகள் இறுதி செய்யப்பட்டால் இடைக்கால அறிக்கைகளையும் சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்பதான் தலைவர், அதே மாதிரி பகுதி நேர உறுப்பினர், அதே மாதிரி செயலாளர் இவங்க எல்லாமே நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இவங்களோட ஃபைனலைசேஷன், இந்த 8th பே கமிஷனோட எல்லா ஃபைனலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 மாதங்களுக்கு அப்புறம் சமர்ப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே கிட்டத்தட்ட இன்னும் 18 மாதங்கள் நீடிக்கும் அப்படிங்கிறது இந்த ஒரு தருணத்தில் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த ஊதிய குழுவின் பரிசீலனைகள் சில முக்கிய விஷயங்களை உள்ளடக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. நாட்டின் பொருளாதார நிலைமை மற்றும் நிதி கட்டுப்பாட்டின் அவசியம், வளர்ச்சி பணிகள் மற்றும் நலத்திட்டங்களுக்கு போதுமான நிதி கிடைப்பதை உறுதி செய்தல், ஓய்வூதிய திட்டங்களுக்கான நிதி செலவு, மாநில அரசுகளின் நிதி நிலைமைகளில் பரிந்துரைகளின் தாக்கம் மற்றும் மத்திய பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் தனியார் துறை ஊழியர்களின் தற்போதைய சம்பளம், சலுகைகள் மற்றும் பணி நிலைமைகள் போன்றவற்றை இந்த ஊதிய குழு கருத்தில் கொள்ளும் என்று அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது. அதாவது நாட்டோட வளர்ச்சி, அதே மாதிரி வளர்ச்சிக்கான பணிகள், நலத்திட்ட உதவிகள், ஓய்வூதிய திட்டங்களுக்கான நிதி செலவு, மாநில அரசுகளுக்கு நிதி நிலைமை எப்படி இருக்கு, அதே மாதிரி மத்திய பொதுத்துறை நிறுவனங்கள், தனியார் துறை ஊழியர்களோட தற்போதைய சம்பளம், சலுகைகள், பணி நிலைமைகள் எல்லாமே இதுல கருத்தில் கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்திய அரசு ஊழியர்களுக்கான சம்பளம், ஓய்வூதிய பலன்கள் மற்றும் பணி நிலைமைகளை மதிப்பிட்டு மாற்றங்களை பரிந்துரைக்க மத்திய ஊதிய குழுக்கள் குறிப்பிட்ட கால இடைவெளியில் அமைக்கப்படுகின்றன. பொதுவாக இவை 10 வருடங்களுக்கு ஒரு முறை அமைக்கப்படுகின்றன. இந்த அடிப்படையில் 8வது மத்திய ஊதிய குழுவின் பரிந்துரைகள் 2026 ஜனவரி 1 முதல் அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா 2025 ஜனவரியில பாத்தீங்கன்னா இதுக்கான ஒப்புதல் வழங்கப்பட்டுச்சு. ஸோ இப்போ தலைவர் நியமனம் 10 மாசமே முடிஞ்சிருச்சு. 10 மாதத்துக்கு அப்புறம் தலைவர் நியமனம் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் இதோட பரிந்துரைகள் ஜனவரி 2026 1ஆம் தேதிக்கு அப்புறம் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ஃபைனலைசேஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப இருந்து இந்த 10வது மாசத்துல இருந்து பாத்தீங்கன்னா 18 மாதங்களுக்கு அப்புறம் தான் ஃபைனலைசேஷன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இடைக்கால ஒப்புதல்கள் மட்டும் வழங்கப்படும். ஆனா ஓவரால் ஃபைனல் இன்னும் 18 மாசங்கள் ஆகும். அப்போ ஆவரேஜா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னுமே 1.5 வருஷத்துக்கு இது போகும் அப்படின்னு இப்போதைக்கு தெரிய வந்திருக்கு. அதே மாதிரி இந்த ஊதிய குழுவின் முக்கிய நோக்கம் மத்திய அரசு ஊழியர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதும் அவர்களின் உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை உறுதி செய்வதும் ஆகும். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு ஏற்ப ஊழியர்களின் சம்பளத்தையும் சலுகைகளையும் சீரமைக்க இது உதவும். இந்த முடிவால்
மத்திய அரசு ஊழியர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு நிலவுகிறது. அதாவது என்னன்னா 10 வருஷத்துக்கு ஒரு தடவை போட்டாலும் அந்த பொருளாதார சூழல் என்ன இருக்கு, இந்த சமயத்துல எவ்வளவு ஹைக்கு, எந்த பொசிஷன்ல இருக்கவங்களுக்கு எவ்வளவு போடணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் டிசைட் பண்ணி எந்த கேட்டகரி அப்படிங்கிறது எல்லாமே பார்த்து போடுறதுக்காக இந்த டைமிங் எடுத்திருக்கிறதா மத்திய அரசு சார்பில் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஊதிய குழுவின் பரிந்துரைகள் நாட்டின் நிதி நிலைமை கவனத்தில் கொண்டு வளர்ச்சி பணிகளுக்கும் நலத்திட்டங்களுக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மாநில அரசுகளின் நிதி நிலைமைகளையும் இது கருத்தில் கொள்ளும். தனியார் துறை மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களின் சம்பள முறைகளை ஒப்பிட்டு நியாயமான பரிந்துரைகளை வழங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இப்போ ஃபைனலா இந்த மீட்டிங்ல பாத்தீங்கன்னா நாட்டோட நிதி நிலைமை எப்படி இருக்கு, அதோட வளர்ச்சி பணிகளுக்கு நலத்திட்டங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத வகையில் இந்த சம்பளம் இருக்கப்படணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம மாநில அரசுகளோட நிதி நிலைமையும் இதுல கருத்தில் கொள்ளுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஃபைனலாக இப்போ 10 மாதம் வரைக்கும் நம்ம காத்திருந்தோம். இன்னும் 18 மாதம் வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டிய நிலைமை தான் இப்போதைக்கு வந்திருக்கு. ஸோ இதுக்கு இருக்கக்கூடிய இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சின்ன சந்தோஷம் என்ன அப்படின்னா, இதுக்கான தலைவர் உறுதி செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்க இனி எல்லாமே பரிந்துரைகள் எல்லாமே பார்த்துட்டு என்ன ஏது அப்படிங்கிற செயல்முறைகள் எல்லாமே திட்டமிட்டு இதை ஃபைனலைஸ் பண்றதுக்கு 18 மாசம் ஆயிரும். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சம்பந்தப்பட்ட வீடியோஸ், பணம் சம்பந்தப்பட்ட வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்லாம் சேரும்.